வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கேரளாவிலும் கன்னியாகுமரி அதாவது கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை அதாவது தெற்கு கேரளா கன்னியாகுமரி பகுதிகளில் பருவமழை தொடங்கியிருக்கு. இன்றைக்கு மத்திய கேரளாவிலும் நாளைக்கு வடக்கு கேரளாவிலும் தொடங்கும். ஆனால் போதிய மழை கிடைக்கப்பெற்ற பிறகுதான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பார்கள். அது கண்டிப்பாக 3ஆம் தேதி முழுமையான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். நேற்றைக்கே கொல்லம் வரை முன்னேறியிருக்கு திருவனந்தபுரத்தை தாண்டி. இன்றைக்கும் நாளைக்கும் கொச்சியை தாண்டும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோழிக்கோடு, அடுத்த நாள் காசர்கோடு மங்களூர் வரைக்கும் முன்னேறிவிடும். அப்போ கேரளாவோட வடக்கு முனை பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பார்கள். அது குறிப்பிட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்றதும் லட்சத்தீவு பகுதியை தெற்கு லட்சத்தீவு பகுதியிலெல்லாம் பருவமழை தொடங்கிவிட்டது. இதனிடையே தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவும் படிப்படியாக பரவலாகும். நேற்றைக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வருகை காரணமாகத்தான் இப்போ சென்னை உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடலோர பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இது வரக்கூடிய 3 நாட்களுக்கு மட்டும்தான். 3ஆம் தேதிக்குள் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று திசை மாறும். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கியதும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடமேற்கிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வராமல் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி, அதாவது மும்பையிலிருந்து ஒடிசா நோக்கி, மங்களூரிலிருந்து விசாகப்பட்டினம் நோக்கி காற்று பயணிக்கும். அதனால் இந்த வடமேற்கு காற்று வருகை என்பது தடைபெறும். இதனால் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் வரக்கூடிய இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வராமல் வெப்பம் தணியும். நாம் ஏற்கனவே இதை அறிவித்திருக்கிறோம். 3ஆம் தேதியிலிருந்து வெப்பம் தணியும். 4ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மேலும் தணிந்துவிடும். 10ஆம் தேதியிலிருந்து நன்றாகவே குளிர்ந்துவிடும். ஆகவே வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் ஒரு கோடை போல் இருக்கும் என்று உலக வானிலை வல்லுநர்கள்லாம் கணித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பொய்யாக்கப் போகும் வகையில் வானிலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதேபோல் பருவமழை பற்றாக்குறைக்கு குறைவு என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உட்பட உலக வானிலை வல்லுநர்லாம் சூப்பர் எல்லினோ மற்றும் பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டு இந்திய பருவமழை குறையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் கேரளா கடலோரம் முதல் குஜராத் கடலோரம் வரைக்கும் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடித்து கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் குஜராத் வரைக்கும் உள்ள கடலோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாநிலங்கள் நல்ல மழைப்பொழிவை போடும் என்பதில் மாற்றமில்லை. இமயமலை ஒட்டிய பகுதி வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் பொழிந்து கொண்டிருக்கூடிய இந்த மாலை இரவு இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று குவிதல் காரணமாக வெப்பத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவாக கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது. நேற்றைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு ஓரம், நாமக்கல், சேலம் இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்ற நிலையில், ஆனால் கனமழைப்பொழிவை பெங்களூரு மற்றும் குப்பம் மற்றும் கோலார், தங்கவேல் பகுதியெல்லாம் கொடுத்தது. தென் மாவட்டங்களையும் நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு கொடுத்திருக்குது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய வெயிலுக்கு பின் பெய்யக்கூடிய இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு 2ஆம் தேதி வரை படிப்படியாக அதிகரிக்கும். 3ஆம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும். அப்படி தான் நம்ம தலைப்புச் செய்தியை நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றோம். ஆக இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே அமையும் என்பதை பார்ப்போம். முதல்ல 2 நாளைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அப்புறம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை, பாலக்காட்டு கணவாயில் சாரல் மழை, அதனை தாண்டி வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை என்று தமிழ்நாட்டின் வானிலை முற்றிலுமாக மாறப்போகிறது. இன்றைக்கு 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். இந்த தென் மாவட்டங்களுக்கு அதாவது மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் கூட ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு ஓரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கும். ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் இதை விட கூடுதலாக நாமக்கல்லில் இருக்கும். அதை விட கூடுதலாக வடக்கு திருச்சி வடக்கு மற்றும் சேலத்தில் இருக்கும். அதை விட கூடுதலாக தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இருக்கும். கிருஷ்ணகிரியிலையும் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். இன்றைக்கே சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளை உறுதியாக சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் எட்டும். நாளை 1ஆம் தேதி டெல்டாவின் பகுதிகளுக்கும் மழை வந்துடும். டெல்டாவின் கடலோரத்திற்கு 2ஆம் தேதி எட்டும். கோடியக்கரை முனைக்கும் 3ஆம் தேதி எட்டும்.
கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது 3ஆம் தேதி கோடியக்கரை முனை உட்பட திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை மற்றும் பட்டுக்கோட்டை, கோட்டூர், தலைஞாயிறு, திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளுக்கு 3ஆம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தினசரி மாலை அல்லது இரவு நேரத்தில் அல்லது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஏதேனும் ஒரு முறை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நள்ளிரவு அதிகாலைக்குள் ஒரு முறை கொடுக்கும். அதாவது தஞ்சாவூர், நீடாமங்கலம் மற்றும் திருவாரூர் வழியாகவோ அல்லது ஒரத்தநாடு, மன்னார்குடி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி வழியாகவோ அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் வழியாகவோ இந்த மழைப்பொழிவு 3ஆம் தேதிக்கு மேல் அமையும். அதற்கு முன் டெல்டாவை நெருங்கும் தஞ்சாவூர் வரைக்கும். இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்கும். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும். 3ஆம் தேதி பரவலாக தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவை பாலக்காட்டு கணவாயில் வலுவாக கொடுக்கும். இன்றைக்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு 2ஆம் தேதி வரை இருந்தாலும் 3ஆம் தேதியிலிருந்து சாரல் மழைப்பொழிவு கொடுக்கும். 3ஆம் தேதியே எல்லோருக்கும் சாரல் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. படிப்படியாக அதிகரிக்கும். 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி 3ஆம் தேதி தூறல் விழும்னா 4ஆம் தேதி தூறல் கூடுதலாக விடும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில். அப்போ இங்கே தூறல் கூடுதலாக விடும்பொழுது நீலகிரி, வால்பாறை, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வலுக்கும். 7, 8, 9 தேதிகளில் மேலும் வலுக்கும். 10க்கு மேல் மேலும் வலுக்கும். 15 தேதிக்கு மேல் மேலும் வலுக்கும். 20 தேதிக்கு மேல் மேலும் வலுக்கும். ஆகிய தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் ஜூன், ஜூலை, அதாவது ஜூன் 2வது வாரத்திலிருந்து வலுத்த தென்மேற்கு பருவமழையும், 3வது 4வது வாரத்தில் மிகவும் வலுத்த தென்மேற்கு பருவமழையும், ஜூலை, ஆகஸ்டில் அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவும் இருக்கிறது. ஆகவே இப்பொழுதே மெல்ல உயர்த்தக்கூடிய, அதாவது படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய மழை அணைகளின் நீர்மட்டத்தை படிப்படியாக உயர்த்தினாலும் ஜூலையில் மேட்டூர், அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை கர்நாடக அணையில் நிரப்பி மேட்டூருக்கு நீர்வரத்தை அதிகமாக கொடுக்கும். அதேபோல் பரம்பிக்குளம், பவானிசாகர், அமராவதி போன்ற அணைகளுக்கெல்லாம் ஜூலையில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. ஜூன் மாதமே இருக்குது, ஜூலையில் நிரப்பும் மழைப்பொழிவு இருக்குது. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. தமிழ்நாட்டில் அதனால் வரக்கூடிய மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய கேரளாவில் பொழிந்து விட்டு தப்பி வரக்கூடிய மேகங்கள், அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து ஈரம் கிழக்கு திசை காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி மாலை இரவு இடிமழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து தினசரி மாலை இரவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 2ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும், 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து வெப்பச்சலன மழைப்பொழிவும், 4ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பாலக்காட்டு கணவாயில் வலுத்தும் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் அதிகரித்தும், அதை முதல் நாளே எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தடுத்த நாட்களில் சாரல் வர தொடங்கும். வலுவாக 10ஆம் தேதிக்கு மேல் மேலும் வலுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யக்கூடிய அந்த வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு என்பது தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து வெப்பச்சலன இடிமழைப்பாக வரும்பொழுது வெப்பம் தணிந்துவிடும். 4ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும். 5, 6லேருந்து இன்னும் குறையும் வெப்பம். 7, 8லேருந்து மிகவும் வெப்பம் குறையும். 10ஆம் தேதிக்கு மேல் மேலும் நல்ல வெப்பம் குறைஞ்சிரும். ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த 40, 39 டிகிரி செல்சியஸ்லாம் 33, 32, 31ன்னு குறைஞ்சிரும். கண்டிப்பாக சில இடங்களில் ஒரு இடத்துல 33, 34 இருந்தாலும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகாது. 36 என்பது 96.8, இதுக்கு மேலே போகவே போகாது. தொடர்ந்து 4ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் படிப்படியாக குறையும். மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை வலுக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம். இதோடு தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பது அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.